இந்த செக்ஷன்ல எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் பேக் எண்ட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி செட்டப் பண்ணலான்றத இன்டெலிஜ் ஐடியாவில் பார்க்கலாம். க்ரோம் போயிட்டு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேஜுக்கு வந்துட்டோம். ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் பேஜ். ஜாவா மேவன் செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் 3.3.4. குரூப் நேம் வந்து co.logic.tamil. இது எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பேக் எண்ட் அப்ளிகேஷனால இஎம்எஸ்ன்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கலாம். இதான் ப்ராஜெக்ட் நேம், எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது ஒரு ஜார் ஃபைலாக வச்சுக்கலாம். ஜாவா 17 யூஸ் பண்ணுறோம். ஆட் டிபெண்டன்சிஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ப்ரிங் வெப் தேவை. இங்கே தான் ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் எம்விசி அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து ஜேபிஏ. இதில் ஹைபர்னேட் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி யூஸ் பண்ணுவோம். எதனாலனா MySQLோட நம்ம கனெக்ட் பண்ணி பர்சிஸ்டன்ட் லாஜிக் கிரியேட் பண்ணுவோம். அதுக்காக MySQL டிபி யூஸ் பண்ணுறதுனால MySQL டிரைவர் தேவை. அண்ட் லாம்பாக் அனடேஷன். இது ஒரு டூல், டெவலப்பர் டூல், ஜாவா அனடேஷன்ஸ். ஸோ ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் வந்து கான்ஃபிகரேஷன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி டெஸ்க்டாப்ல நான் ஒரு ஃபோல்டர் ப்ராஜெக்ட்னு சொல்லி வச்சிருக்கேன், அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஜிப் ஃபைல்ன்றதுனால நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்டெலிஜே ஐடியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெலிஜே ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஓப்பன் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் நம்ம கிளிக் பண்ணோம்னா எங்கே வச்சுருக்கோம், டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோமா. ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே ஸோ இந்த இஎம்எஸ் பேக்எண்ட் இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ராஜெக்ட்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு, நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஓகே. ஸோ நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்மளோட மெயின் கிளாஸ் இதுதான் மெயின் கிளாஸ். அண்ட் ரிசோர்ஸஸ் இங்கே இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் இங்கே முடியுது. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து எப்படி டிபி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். MySQL டேட்டாபேஸ்.